ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. உனக்குள் உன்னை தேடு. டாக்டர் வால்டர் டோயல் ஸ்டாபிள்ஸ். உங்கள் உடல் மனது ஆன்மாவை புதுப்பிக்கும் நம்ப முடியாத மனத்திறனை வெளிப்படுத்தும் உன்னதமான நூல். அத்தியாயம் 5. ஒவ்வொன்றுமே தன்னியல்பு உயர்வு மதிப்பீடு. யார் தங்களுக்கு என்ன தேவை என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை அடைய தேவையான மன வலிமையையும் இந்த உலக மகிழ்ச்சியுடன் வழங்கி வழிகாட்டுகிறது. நான் என்னை பற்றி எந்த அளவுக்கு தாழ்வான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதற்கு நான் எவ்வளவு சிறிய அளவில் பொருத்தமுடையவனாக இருக்கிறேன். நான் எந்த அளவுக்கு என்னை நேசிக்க வேண்டும். இப்போது தன்னியல்பு உயர்வு மதிப்பீடு, தன்னையே நேசித்தல் போன்ற முக்கியமான அம்சங்களுக்கு வருவோம். தன்னியல்பு உயர் மதிப்பீடு என்பது தன்னியல்பு பற்றிய ஒரு கருதுகோளின் உணர்ச்சி வடிவிலான ஒரு பகுதி. அதுதான் மனிதனுடைய ஆளுமையின் உள்ளார்ந்த இயல்பை உண்மையாக குறிப்பிடுவது. தன்னியல்பு உயர் மதிப்பீடு தான் மிக சிக்கலான ஒரு குணாம்சமாக இருந்து மனிதனுடைய எல்லாவித நடவடிக்கைகளையும் பாதிக்கிறது என்பதை பொதுவாக எல்லா மனவியல் அறிஞர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த கேள்விக்கு அது பதில் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு நான் என்னை பற்றி உணர்ந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் என்னையே நேசித்து மதித்து என்னை பற்றிய மதிப்பீட்டை உண்டாக்குவது, நான் இப்போது எந்த மாதிரியானவன் என்பதை நானே பார்ப்பது போல. நம்முடைய தன்னியல்பு படிமம் உயர்ந்ததாகவோ அல்லது தாழ்ந்ததாகவோ இருக்கலாம். யதார்த்தத்தில் அது ஒழுங்கானதாகவோ அல்லது ஒழுங்கில்லாததாகவோ கூட இருக்கக்கூடும். ஆனால் தன்னியல்பு உயர் மதிப்பீடு என்பது எப்போதும் இருக்கும். நமது மூளையில் வைத்திருக்கும் காட்சிகளுக்கு பொருத்தமாக இன்னொரு வகையில் நாம் எந்த அளவுக்கு நம்மை விரும்புகிறோமோ அந்த அளவிலிருந்து வெளிப்படும் தன்னியல்பு படிமம் பல வகை காட்சிகளின் ஒரு தொகுப்பாக இருக்கிறது என சொல்லலாம். ஆகையால் நாம் எந்த அளவுக்கு நம்மையே நேசிக்கிறோமோ அந்த அளவிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள விரும்பினால் நாம் நம்மையே எப்படி பார்க்கிறோமோ அதிலிருந்து மாற வேண்டும். நம்முடைய மூளையில் நாம் சேகரித்துள்ள காட்சிகளை எந்த அளவுக்கு கூடுதலாக உடன்மறையான காட்சிகளை உருவாக்க விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்மையே உடன்மறையாக நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் யாராக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்பதை பொறுத்தே நாம் எந்த அளவுக்கு நம்மையே நேசிக்கிறோம் என்பது இங்கு தெளிவு. அதுதான் நம்மை பற்றிய கருதுகோள். அதுதான் நமக்குள் செயல்படும் ஒரு கிரியாவுக்கியாகவோ அல்லது நம்முள்ளே செயல்படும் ஒரு கட்டுப்படுத்தியாகவோ இருக்கிறது. அதுதான் நம்மை முன்னோக்கி தள்ளிவிடக்கூடியதாகவோ அல்லது இழுத்து பிடித்து நிறுத்துவதாகவோ இருக்கிறது. ஒரு நபர் என்ற வகையில் நாம் நம்மை உருவாக்கி கொள்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கக்கூடியது அதுதான் தன்னியல்பு நிலையில் 3 தூண்களில் ஒன்றான தன்னியல்பு கருதுகோளின் படிம பகுதி என்பது மிக மிக சிக்கலானதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியின் மீதுதான் நாம் மிகவும் அதிகமாக கட்டுப்பாடுகளை விடுக்கிறோம். நம்மை பற்றிய தன்னியல்பு மதிப்பீட்டை ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய உணர்வு பகுதியே. அதுதான் தானியங்கி முறையில் செயல்படுவது. நாம் யாராக இருக்கிறோம் என்பதை பற்றி நாம் ஏற்றுக்கொண்டுள்ள வகையில் முக்கியத்துவப்படுத்தும் காட்சிகளை பொறுத்தே அது முழுமையாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. தன்னியல்பு உயர் மதிப்பீட்டின் முக்கியத்துவத்தை டாரத்தி கார்கில் பிரிக்ஸ் தன்னுடைய உள்ளார்ந்த பார்வை கொண்ட யுவர் சைல்ட்ஸ் செல்ஃப் எஸ்டீம் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அவருடைய சில கருத்துகளின் மூலமாக அறியலாம். தன்னியல்பு உயர் மதிப்பீடு என்பது என்ன? அது ஒரு நபர் தன்னை பற்றி உணர்ந்திருக்கிறார் என்பதுதான். அதுதான் அவரை பற்றி அவர் தீர்மானமாக என்ன நினைத்திருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு முழுமையான கண்ணோட்டம். அவர் எந்த அளவுக்கு தன்னை நேசிக்கிறார் என்பதுதான் அது. ஒரு நபரின் தன்னியல்பு பற்றிய முடிவு அவர் தான் தேர்ந்தெடுத்து கொண்டுள்ள நண்பர்களை வெகுவாக தூண்டுதலுக்கு உள்ளாக்குகிறது. மற்றவர்களோடு அவர் எப்படி பழகுகிறார், எந்த அளவுக்கு அவர் ஆக்கப்பூர்வமானவராக இருக்கிறார், எப்படிப்பட்டவரை அவர் மணந்திருக்கிறார் என்பனவற்றோடு அவை சம்பந்தப்பட்டிருக்கும். அது அவருடைய படைப்பு திறனை, செறிவான ஆளுமையை, உறுதியான மனத்திட்பத்தை, அவர் தலைவராக அல்லது தொண்டராக இருப்பதை கூட பாதிக்கிறது. ஒருவருடைய தனிப்பட்ட ஆளுமை, அவரது விருப்பங்கள் மற்றும் திறமைகள் முதலியவற்றிலிருந்துதான் தன்னியல்பு மதிப்பீடு என்பது வரையறை செய்யப்படுகிறது. அவர் தன்னை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படியெல்லாம் வாழ்ந்து வருகிறார் என்பதை நேரடியாக காணும் வாய்ப்பை தரக்கூடியது. ஒரு மனிதன் என்ற வகையில் வெற்றியையோ அல்லது தோல்வியையோ அடைவதற்கு அடிப்படையான தூண்டுகோலாக
இருப்பது அவருடைய தன்னியல்பு உயர் மதிப்பீடு தான். சமீபத்திய சில புள்ளி விவரங்களை இங்கு தருகிறேன். 20 வயதுக்கு முற்பட்ட இளைஞர்களில் 10% பேர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தற்காலிகமான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான முடிவை தேடுகிறார்கள். 10 இளம் பெண்களுக்கு ஒருத்தி வீதம் ஒவ்வொரு ஆண்டும் கருவுறுகிறார்கள். உயர்நிலைப் பள்ளியின் மூத்த மாணவர்களின் 50% பேர் குறைந்தது மாதம் ஒன்றுக்கு போதைப் பொருள் உட்கொள்கின்றனர். 5 இளைஞர்களில் ஒருவர் மனநோய்க்கு உள்ளாகிறார். இன்றைய மனிதனின் மிக மிக முக்கியமான தேவை சுயமரியாதை, சுய சொத்து, சுய விருப்பு. இவை எல்லாமே தன்னியல்பு கருதுகோள்களில் அடங்கியுள்ளன. தன்னையே அடையாளம் கண்டுகொள்வதற்கான உணர்வு. மிகப்பெரிய அளவில் தன்னியல்பு உயர் மதிப்பீடு இல்லாமல் நம்முடைய நோக்கங்களை நிறைவு செய்ய முடியாது என்று கூட சொல்லலாம். உண்மையில் நம்மில் பலர் தன்னையே அழித்துக் கொள்வதற்காகவே ஒவ்வொன்றையும் தொடங்குகிறார்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக அவர்கள் சிதைந்து செயலிழந்து போய்விடுகிறார்கள். நம்மை பற்றி நல்லபடியாக நினைக்காமல், வாழ்க்கைக்கு அர்த்தம் காணாமல் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த விதத்திலாவது நாம் மிகுந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையவராகவும், கூடுதலான அளவில் செல்வாக்கு உள்ளவர்களாகவும், கூடுதலான அளவுக்கு வலிமை உடையவர்களாகவும் நம்மை பற்றி நாம் உயர்வான மதிப்பீடு கொண்டிருப்போமானால் நம்முடைய தன்னியல்பு உயர் மதிப்பீடு இயல்பாகவே வளரும். எதிர்மறை கண்ணோட்ட சிந்தனை முறையில் வலிமை. பொதுவாக நாம் உடல் நலத்தை பற்றியும் மனநிலைமையையும் பற்றியும் பேசும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய உடலையும் நரம்பு மண்டல மையத்தையும் அதீதமான வகையில் பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை சிந்தனை கண்ணோட்டத்திலிருந்து எதிர்மறையான உணர்வுகளும், உடன்மறை கண்ணோட்ட சிந்தனைகளிலிருந்து உடன்மறை உணர்வுகளும் வெளிப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த விரும்பினால் நம்முடைய சிந்தனைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தெளிவு. ஏனென்ற பல வகைப்பட்ட நிலைமைகளில் இப்படிப்பட்ட உணர்வுகள் நம்மை கொலை செய்கின்றன. உண்மையில் ஒவ்வொரு நாளும் மக்கள் தங்களுடைய அழுப்பூட்டும் தன்மையால், விரக்தியால், கவலையால், வெறுப்பால், கோபத்தால், பீதியால், எதிர்ப்பு உணர்வால், இப்படியே இன்னும் பல வகை காரணங்களால் செத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1988 யூ காண்ட் அஃபோர்ட் த லக்ஸுரி ஆஃப் நெகட்டிவ் திங்கிங் என்ற பெயரில் மிக சிறந்த புத்தகம் ஒன்று வெளியானது. உண்மையில் உங்களால் ஈடு செய்ய முடியாது, விலை மிக மிக அதிகம். மயோ கிளினிக்கின் நிறுவனர் சார்லஸ் டபிள்யூ மயோ ஒருமுறை சொன்னார், கவலை என்பது இரத்த ஓட்டத்தை, இதயத்தை, சுரப்பிகளை, நரம்பு மண்டலம் முழுவதையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. அதன் விளைவாக நம்முடைய உடல் நலம் கெட்டுவிடுகிறது. கடுமையான உழைப்பால் இறந்து போன ஒருவரை பற்றி நான் எப்போதும் கேட்டதில்லை. ஆனால் சந்தேகத்தின் பெயரால் இறந்தவர்களை நிறைய எனக்கு தெரியும். எதிர்மறையான உணர்வுகள் நமக்கு எதை சொல்லுகின்றன? எதிர்மறை கண்ணோட்டமுடைய எல்லாவித சிந்தனைகளுமே நாம் நமது மூளையை சரியான முறையில் தீவிரமாக பயன்படுத்துவதில்லை என்பதையே தெரிவிக்கின்றன. எதிர்மறையான கண்ணோட்ட சிந்தனைகளை குறித்தே நாம் கூடுதலான கவனம் செலுத்த நம்மை அனுமதிக்கிறோம். எந்தவிதமான ஆதார அடிப்படையும் இல்லாமல் இருந்து கொண்டு நாம் விரும்புகிற தன்மைகளை பெறுவது என்பது இயலாத காரியம். பின்வரும் எதிர்மறை கண்ணோட்ட சிந்தனைகளின் தாக்கங்களை கவனியுங்கள். பயம். ஏதேனும் ஒன்றை பற்றிய பயம் இல்லாமல் இருக்க நாம் விரும்புகிறோம். இருந்தாலும் நாம் நகர முடியாதபடி இருக்கிறோம். காரணம், நாம் பயத்தால் கலவரம் அடைந்திருக்கிறோம். கோபம். மற்றவர்களுடைய நடவடிக்கையை நாம் மாற்ற விரும்புகிறோம். அதற்கு நாம் கோபத்தை கருவியாக பயன்படுத்தினால் அது சாத்தியப்படாது. சுத்தியல் மட்டுமே நம்மிடம் இருந்தால் ஒவ்வொன்றும் ஆணியாக தோன்றும். ஏக்கம். கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலைமை நமக்கு பொருத்தமானதாக இல்லை என்று அதை மாற்ற விரும்புகிறோம். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வலுவிழந்த நிலையில் இருக்கும் நம்மால் அதை நிறைவேற்ற முடியாது. பீதி. நாம் நம்மை மன்னித்துவிட்டு வாழ்க்கையில் தொடர்ந்து செல்ல விரும்புகிறோம். ஆனால் அது முடிவதில்லை. காரணம், நாம் நம்மை தண்டித்து கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்குள்ளே மனக்குழப்பம் அடைந்திருப்போம். மேலும் அதுவே தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்லலாம். கோபம் என்பது எந்த அளவுக்கு மனித உடம்பை பாதிக்கிறது என்பதை கவனியுங்கள். இது குறித்து கடந்த ஆகஸ்ட் 1992 தி அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கார்டியாலஜி என்ற இதழில் ஒரு ஆய்வு கட்டுரை வெளியானது. கோபத்தினால் இதயத்தின் இயல்பான தன்மை எப்படி மாறுதலுக்கு உள்ளாகியது என்பதை அதில் அவர் பதிவு செய்திருந்தார். அதனுடைய முடிவுரையில் இதை தெரிவித்திருந்தார்.
நம்முடைய இரத்தம் கொதிப்படையும் போது அது நம்முடைய இதயத்தை சிதைக்கிறது. அதில் அடங்கியுள்ள கண்டுபிடிப்பு இதுதான். இதயத்தின் துடிப்பு திறன் 5-7% வரை குறைந்து விடுகிறது. அது மேலும் குறையும் பொழுது சம்பந்தப்பட்டவர் பைத்தியமாகி விடுவார். அடிக்கடி கோபத்திற்கு உள்ளாகும் ஒருவர் மிக மோசமான இதய நோய்க்கு உள்ளாகி சிறிய வயதிலேயே பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறார். பிஹேவியர் மெடிசின் பிரான்ச் ஆஃப் த நேஷனல் ஹார்ட் அண்ட் பிளட் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் டாக்டர் பீட்டர் காஃப்மேன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். இந்த கண்டுபிடிப்பு கோபத்தினால் இதயத்தின் இயங்குமுறை நேரடியாக எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை விளக்கி காட்டுகிறது. இதய நோயின் வளர்ச்சிக்கு பின்னணியாக உணர்ச்சி வசப்படுதல் செயல்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பல வகைகளிலும் எதிர்மறையான உணர்ச்சிகள் உடல் மெலிவுக்கு காரணமாக இருக்கின்றன. மன அழுத்தம் உள்ளவர்கள் அல்லது மகிழ்ச்சி அடையாமல் வருத்தமாக இருப்பவர்கள் அல்லது கோபப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பொதுவாக படிப்படியாக நலிவடைந்து தங்களுடைய உடம்பை கவனித்துக் கொள்ள தவறி விடுவார்கள். அவர்கள் சரியாக உணவு உட்கொள்ள மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள், முறையாக உடற்பயிற்சி செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரே மாதிரியான உணர்வு நிலை அதிக அளவு இரத்த அழுத்த நோய்க்கு இட்டுச் செல்லும். முக்கியமான உடல் உறுப்புகளை நலிவடைய செய்யும். இதயம் செயல்படும் முழு வட்டத்தையும் சிதைத்துவிடும். எதிர்மறையான கண்ணோட்ட சிந்தனை சீராக உள்ள நம்முடைய உடலின் இயங்கு முறையை சீர்குலைத்து விடுகிறது. சிறிய உடல் தொந்தரவுகளை சரி செய்ய முடியாமல் பெரிய நோயாக மாற்றி விடுகின்றன. வழக்கமாக வரும் சளியை கூட நிமோனியாவாக, புற்றுநோயாக மாற்றிவிடும். இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி இதுதான். உணர்ச்சி வசப்படும் மனநிலையை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால், மேலும் நீண்ட காலம் வரை நாம் உயிர் வாழ வேண்டுமானால், மனித இனத்திற்கு உணர்ச்சிகள் வழங்கப்பட்டிருக்கும் அதிசயத்தை காண்பது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அனுபவம். நாம் ஒரு ரோபோ எந்திரமாக மட்டுமே இருந்திருப்போமானால் நமக்கு வருத்தம் அல்லது மகிழ்ச்சி குறித்து எந்த ஒரு அனுபவமும் இருக்காது. எல்லாவற்றிற்கும் பின்னணியில் அபூர்வமான ஒரு வடிவமைப்பு இருக்கிறது என்கின்ற கருத்துக்கு ஆதரவாகவே என்னுடைய கோட்பாடு இருக்கிறது. நம்முடைய படைப்பாளி இயற்கையாகவே மனித நடவடிக்கை ஒழுங்காக இருக்கும் அடிப்படையில் இருக்கும்படி அமைத்து உயர் பண்புகளை பின்பற்றுவதற்கு பொருத்தமாக நமக்கு உணர்ச்சிகளையும் தந்திருக்கிறார் என்பதே அது. மேலும் நாம் இங்கு பார்த்ததைப் போல நன்மைக்கு பதிலாக தீமையையும், அன்புக்கு பதிலாக கோபத்தையும் வெளிப்படுத்தியவர்கள் தங்களுடைய எதிர்மறை கண்ணோட்ட நடவடிக்கையின் காரணமாக நீண்ட காலம் வரை உயிர் வாழ முடியவில்லை. ஆகவே உடன்மறை கண்ணோட்டமுடைய மற்றவர்கள் படைத்திருப்பதைப் போல இந்த வகையினர் எதையும் செய்யவில்லை. இந்த கோட்பாடு சரியான ஒன்றுதான் என்று அறிந்து கொள்கிற வரை நாம் உயிர் வாழாமல் போய்விடக்கூடும். இருந்தாலும் கூட உடன்மறை கண்ணோட்டம் உடையவர்களின் உணர்ச்சிகள் மதிக்கத்தக்கவையாக இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் அவை கூடுதலான வகையில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவையாகவும் ஆக்கப்பூர்வமான ஆற்றலுடையதாகவும் இருந்து நம்மை மகிழ்ந்திருக்கும்படி செய்கின்றன. மிக குறைந்த அளவுள்ள தன்னியல்பு உயர் மதிப்பீடு என்பது நடைமுறையில் மனிதனின் சீரழிவிலிருந்தும் வெறுமையிலிருந்தும் உழைத்த ஒன்று என்று எல்லோராலும் உறுதியாக நம்பப்படுகிறது. கோபம், முரட்டுத்தனம், தந்திரம், ஆணவம், வரம்பு மீறிய களிப்பு, பேராசை, தன்னிறக்கம், தன்னலம், அகங்காரம், மனச்சோர்வு, தற்கொலை போன்றவையெல்லாம் அதற்கு பொருத்தமான எடுத்துக்காட்டுகள். மனவியல் மருத்துவரும் தன்னியல்பு உயர் மதிப்பீட்டு குறித்து 9 புத்தகங்களையும் எழுதியுள்ள வருமான டாக்டர் நதானியல் பிராண்டன் இப்படி குறிப்பிட்டார். இந்த எளிமையான தன்னியல்பு உயர் மதிப்பீடு கருதுகோளில் ஒரே ஒரு மனவியல் பிரச்சனையை கூட கண்டுபிடிக்க முடியாது என்று என்னால் நினைக்க முடியவில்லை. நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக மிக தேவைப்படும் ஒன்று உடன்மறை கண்ணோட்டமுள்ள தன்னியல்பு மதிப்பீடு தவிர வேறு ஒன்று இல்லை. குறைந்த தன்னியல்பு உயர் மதிப்பீட்டிலிருந்து வெளிப்படும் எதிர்மறை கண்ணோட்ட நடவடிக்கை சம்பந்தமான வேறு எடுத்துக்காட்டுகள். திட்டுவதும் குறை சொல்லுவதும். நமது வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தான் பொறுப்பாளி அல்ல என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் தங்களை சார்ந்த மற்றவர்களையும் தங்களுடைய வாழ்க்கை சூழல்களையும் திட்டிக் கொண்டும் குறை சொல்லிக் கொண்டும் இருப்பார்கள். எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் தான் அதை சரி செய்ய வேண்டும், நான் தான் அதற்கு பொறுப்பாளி என்று சொல்வதற்கு பதிலாக
மற்றவர்களை தாக்கி பேசுவது அல்லது பொருள்களை வெளியே தூக்கி வீசு என்று சொல்லுவது நமக்கு எப்போதுமே எளிமையாக இருக்கிறது. ஒருவர் வழக்கமாகவே மற்றவர்களை திட்டிக் கொண்டும் சூழ்நிலைமைகளை குறை சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் பாதுகாப்பில்லாமல் போதிய திறன் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் தங்களது வாழ்க்கையில் பெண்ணாகவோ ஆணாகவோ இருந்தாலும் கூட குறைந்த தன்னியல்பு மதிப்பீடு காரணமாக தங்களுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தெரியாதவர்களாக இருப்பார்கள். தொடர்ந்த கவனமும் ஒப்புதலும் தேவைப்படுபவர்கள். தொடர்ச்சியான கவனமும் மற்றவர்களுடைய ஒப்புதலும் தேவைப்படுபவர்களால் தங்களிடமுள்ள திறமைகளை அடையாளம் கண்டுகொண்டு அதற்குரிய தகுதியையும் வளமையையும் தாம் பெற்றிருப்பதற்காக பெருமைப்படுபவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். தொடர்ந்து அவர்களை நிர்பந்தமாக தூண்டிக்கொண்டே இருப்பதற்கும் அவர்களுடைய செயலுக்கு சரி என சொல்லி உறுதிப்படுத்துவதற்கும் இன்னொருவர் தேவைப்படுகிறார். அவர்களுடைய செயல்களுக்கு மற்றவர்களுடைய ஒப்புதலை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். எப்பொழுதும் சரியாக இருக்க செய்வதற்கான தேவை. குறைந்த அளவுக்கு தன்னியல்பு உயர் மதிப்பீடு உடையவர்கள் தங்களுடைய இயலாத நிலைமையை மறைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய செயல்கள் எல்லாமே சரி என்றும் மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது வியக்கத்தக்க ஒரு போக்கு. தன்னுடைய பலவீனம் அல்லது இயலாமை வெளிப்பட்டு விடுமோ என தயங்குபவர்களாக இருப்பவர்கள். தோல்வி பற்றிய பயமும் மறுப்பு பற்றிய பயமும். மற்ற வகைப்பட்ட மனிதர்களை காட்டிலும் இந்த வகைப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய நோக்கங்களை தங்களுடைய வல்லமையால் அடைவதற்கு முடியாமல் பயப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் புதிய அல்ல சிரத்தையுடைய செயல்களை செய்ய நேரும் போது அப்படிப்பட்ட பயங்கள் அவர்களுக்கு தோன்றும். ஆகையால் அவர்களுக்கு அடைவதற்கென எந்த லட்சியமும் வேறு செயல்களை செய்வதற்கான விருப்பமும் இருக்காது. தோல்வி அல்லது மறுப்பு ஏற்படும் என்ற எதிர்மறை கண்ணோட்டமுடைய மனநிலையில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய குறைந்த தன்னியல்பு உயர் மதிப்பீட்டு மனப்போக்கினால் எதையும் செய்ய முடியாது. சார்லி பிரவுனுக்கு ஒரு பாடம். உங்களுக்குள்ளேயே தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருப்பவர்களிடம் நான் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பேன். மாணவர்கள், பெற்றோர்கள், வேலையில்லாதவர்கள், யதார்த்தமானவர்கள் தங்களை தாங்களே மேலும் பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்வது எப்படி என்பதை அவர்களுக்கு சொல்லுவேன். நான் அவர்களுக்கு சொல்லி வருவதிலிருந்து அதற்கு என்னுடைய தலைப்பு மகிழ்ச்சியை தேடு. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் எந்த ஒன்றை பொதுவாக விரும்புகிறார்கள்? அதற்கு விடை ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள். தான் ஒரு நல்ல மனிதனாக அல்லது மனுஷியாக இருக்க வேண்டும் என்றும் தான் முக்கியமானவராகவும் விரும்பத்தக்கவராகவும் எல்லா வகையிலும் பொருத்தமுடையவராகவும் இருக்க வேண்டும் என்றுதான் பொதுவாக ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர். ஆகவே அவற்றை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏதேனும் ஒரு செயலை முக்கியமானது என்றும் நாம் உறுதியாக நம்புகின்ற ஒன்றை செய்வதன் மூலமாக அதை நமக்கு மிகவும் பொருத்தமானது என்று கருதி அதையே முக்கியத்துவப்படுத்துவோம். இசையாகவோ எழுத்தாகவோ நடனமாகவோ உடல் வலிமை அல்லது அறிவு வலிமையாகவோ குடும்பத்தினராகவோ குழந்தை வளர்ப்பவராகவோ ஆசிரியராகவோ மாணவராகவோ விவசாயியாகவோ தொழில் வல்லுநராகவோ ஒரு உயர்ந்த நிலைமையை அடைவதற்காக நாம் எதை தேர்ந்தெடுத்து செயல்படுகிறோமோ அதை நாம் மிகவும் முக்கியமானதாக கருதுவோம். ஒவ்வொரு குழுவிலும் இயக்கத்திலும் உயர்ந்த சாதனையாளர், குறைந்த சாதனையாளர் என்ற இரண்டு வகையினர் இருப்பார்கள். இது ஒரு வகையில் சுவையானது. ஏனென்றால் நமது பாரம்பரிய வழக்கப்படி நாம் எதையாவது சாதித்தே ஆக வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களாக இருக்கிறோம். மனிதனுடைய விருப்பங்களை தேவைகளை அடுக்கடுக்காக விவரிக்கும் போது ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படித்தான் சொல்கிறார். இன்னொரு வகையில் சொல்வதனால் நம்மை படைத்தவன் இதை நம்முடைய பிறப்புரிமையாகவே நமக்கு வழங்கி இருக்கிறான். நாம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இன்னும் நாம் முன்னேற, மேலானவர்களாக இருக்க, கூடுதலாக செயல்புரிய, கூடுதலாக பெற முயற்சிக்க வேண்டும் என அவன் விரும்புகிறான். உண்மையில் நாம் யாராக இருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டு அர்த்தமுள்ள செயலை நேர்மையான முறையில் நாம் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். சாதிப்பதற்கு அல்லது சாதிப்பதற்கு விரும்பாமல் இருப்பது என்பதல்ல கேள்வி என்பது இங்கு தெளிவு. மற்றவர்களை காட்டிலும் சிலர் உயர்ந்த அளவுக்கு சாதிக்க முடிகிறது என்பது எதனால்? நடத்தையின் அடிப்படையில் சொல்லப்படுகிற பதில். யாரெல்லாம் எந்த ஒன்றை உயர்ந்த நன்மை தரக்கூடியது என்று நினைத்து அதை தேர்ந்தெடுத்து தேடி கண்டுபிடித்து செயல்படக்கூடிய திறமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே உயர்ந்த சாதனையாளர்கள். மாறாக குறைந்த சாதனையாளர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இல்லை. இது அமேசானை வென்றெடுப்பதை போன்றதோ அல்லது எவரெஸ்ட் சிகரத்தை அடைவது போன்று ஒன்றுக்கு சமமானது அல்ல. அது தினசரி நடையை போன்றது. மனதிற்கு நிறைவான உணவை சமைப்பது போல, புதியவர்களை சந்திப்பது போல,
பொருத்தமான ஒரு கிளப்பில் சேருவதைப் போல அல்லது ஒரு அறக்கட்டளையுடன் இணைவது போல, நிதி சேகரிக்கும் ஒரு நிகழ்வு போல, இரவு பாடம் படிப்பது அல்லது ஒரு புதிய பணியில் அமர்வது போல ஒரு சராசரியான செயல். அதனுடைய இலக்கு கூட அவ்வளவு முக்கியமானதல்ல. இதில் முக்கியமானது எதுவென்றால், நாம் எதை தேர்ந்தெடுத்து செயல்படுகிறோமோ அதன் மூலமாக மேலும் கூடுதலான வகையில் நல்ல நிலையை காண்பது, அவ்வளவுதான். சிலரை எது தீவிரமாக செயல்பட வைக்கிறது? அதே சமயத்தில் மற்றவர்களை அப்படி செய்யாமல் இருக்க செய்வது எது? அதற்கு பதில் சொல்வதென்றால் அது தன்னியல்பு நிலை குறித்த மதிப்பீடு என குறிப்பிடலாம். சிலர் அதை நம்மிடம் இயல்பாக வைத்துள்ளார்கள். அது ஒரு கிரியாவுக்கு போல செயல்படுகிறது. அதை எல்லோராலும் செயல்படுத்த முடியாது. அது கட்டுப்படுத்தும் திறனுடைய ஒரு தடையை போல செயல்படுகிறது. வெளிப்படையாக இப்போது ஒரு கேள்வி, சிலர் மட்டுமே எப்படி தன்னியல்பு மதிப்பீட்டில் கூடுதலான திறனும் மற்றவர்கள் அப்படி இல்லாமல் இருப்பது ஏன்? யதார்த்தத்தில் பெரும்பாலானவர்கள் அவர்கள் தங்களுடைய தன்னியல்பு மதிப்பீட்டு அளவில் தங்களை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நண்பர்களை, அடுத்த இருப்பவர்களை, தங்களுடைய முதலாளியை, தங்களுடைய மனைவிமார்களை, தங்களுடைய குழந்தைகளை, யாராவது ஒருவரை அல்லது ஒவ்வொருவரையும் தனக்கு எதையாவது தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி எதுவும் நடக்காத நிலைமையில் அவர்கள் தங்களுக்கு தன்னியல்பு மதிப்பீட்டை தரம் தாழ்த்தி விட்டதாக சொல்லுவார்கள். சார்லி பிரவுன். நல்ல வருத்தம்தான். அப்படிப்பட்டவர்கள் தவறான இடத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களை மகிழ்ச்சியோடு இருக்க வைப்பதற்காக இந்த பெரிய உலகம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது. இந்த உலகம் வேறு ஒன்றை செய்வதில் சுறுசுறுப்பாக உள்ளது. நாம் விரும்புகின்ற வகையில் நேர்த்தியாக நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளை நிறைவு செய்வதற்கு நேரம் போதாத நிலைமையில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தர்க்க ரீதியான கண்ணோட்டமுடைய எவரும் இந்த உலகம் தான் ஒவ்வொன்றையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு பொறுப்பாளி என்று சொல்ல மாட்டார்கள். இந்த உலகம் மிகச்சிறந்த முறையில் தன்னுடைய செய்திகளை சொல்லி வருகிறது. வானொலியில், தொலைக்காட்சியில், திரைப்படங்களில், செய்தித்தாள்களில் கொடுமையான பஞ்சத்தை பற்றியும், இயற்கை சீரழிவுகள் பற்றியும், போரை பற்றியும், நோயை பற்றியும், வறுமையை பற்றியும், சாவை பற்றியும் எல்லாமே எதிர்வனையான செய்திகள். வேறு சமயங்களில் பிறப்பு, திருமணம், புது வீடு, மனதிற்கினிய உறவுகள், நெருக்கமான நண்பர்கள், சூரியன், பசுமையான புல்வெளி, தூய்மையான தண்ணீர் எல்லாமே உடன் வினை தன்மை உடையவை. முன்கூட்டி எதையுமே சொல்ல முடியாத குழப்பமான உலகத்தில் இசையோ அல்லது காரணமோ அல்லது செறிவான ஒழுங்கமைப்போ இல்லை. ஆகவே பொதுவில் உடன் வினைப்பட்ட மனப்போக்குடன் நம்மை சுற்றியுள்ள சூழலில் நம்பிக்கை வைத்திருப்பது என்பது நம்முடைய மேலான ஆற்றலை வாய்ப்புக்கு முன்பாக சரணடைய செய்வதை போன்றது. வாய்ப்பு என்பது நமக்கு வெளியே இருக்கின்ற ஒன்று. ஒருவர் தான் விரும்புகிற இலக்கை அடைவதற்காக வாய்ப்பை எதிர்பார்த்திருப்பது அறிவுக்கு உகந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். மிகவும் சிறந்த ஒரு புத்தகம் கம்பீரமான தலைப்புடன் அண்மையில் வெளியாகி இருக்கிறது. வாட் யூ திங்க் ஆஃப் மீ இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் என்ற தலைப்பில். உண்மையில் அது அப்படி இல்லை. உங்களை பற்றி மற்றவர்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும்? உங்களைப் போலவே இந்த உலகில் ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் என ஒருபோதும் நம்பாதீர்கள். அது அவ்வளவு சுலபமாக சாத்தியமாவதில்லை. அவர்களுடைய மதிப்பீடுகள் வெறும் மதிப்பீடுகள் தான். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்கும் போது இவைதான் அடிப்படையாக இருக்கின்றன என்று நினைத்து விடாதீர்கள். இன்னும் ஒரு பிரச்சனை, நம்மை சுற்றியுள்ள உலகத்திலிருந்து கிடைக்கும் செய்திகளை நாம் அடிக்கடி தவறான முறையில் பொருள்படுத்தி விடாமல் இருக்க விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவை நம்மை பற்றிய குறைவான மதிப்பீடுகளிலிருந்து உருவானவை. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளையும் நடைமுறைகளையும் நாம் முன்கூட்டியே தீர்மானித்து வைத்திருக்கும் முடிவுகளின் அடிப்படையிலேயே மதிப்பிடுவோம். இன்றைய திட்டவட்டமான நம்பிக்கையின் ஒவ்வொருவர் வெகுளித்தனமாகவோ அல்லது உடன்பாட்டு கண்ணோட்டத்திலோ ஏதாவது ஒன்றை சொன்னால் அதை திருத்தி வேறு விதமாக நினைவில் வைத்துக் கொள்ளுகிறோம். அது வெறுக்கத்தக்கதாகவோ அல்லது எதிர்வினை கண்ணோட்டமுடையதாக மாறிவிடக் கூடும். உண்மையில் அப்படிப்பட்ட உள்நோக்கத்தோடு அவர் அதை சொல்லவில்லை. அப்படியானால் உண்மையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை முடிவு செய்ய வேறு என்ன செய்ய போகிறீர்கள்? அதற்கும் விடை தெளிவாகவே உள்ளது. நீங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்களே அதை முடிவு செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆன்மாவின் துல்லியமான மையத்திற்கு சென்று அதற்கான விடையை கண்டுபிடியுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் உண்மையிலேயே நீங்கள் மேலான ஒருவர் என்று நம்பிக்கொண்டிருப்பதை காண்பீர்கள். நீங்கள் தகுதியுடையவராக, படைக்கும் திறனுடையவராக, எல்லோராலும் விரும்பத்தக்கவராக இருப்பீர்கள். நீங்கள் இப்போது மிகவும் பொருத்தமுடையவர். உங்களை பற்றி உங்களுடைய இதயத்தால் உணர்வீர்கள். அதை தெரிந்து கொண்டாலே போதும். நான் என்னை பற்றி தெரிந்து கொள்வேன், நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். இது ஏன்? அது எனக்கு தெரியாது.
ஆனால் யாரெல்லாம் நம்மை உருவாக்குகிறார்களோ இந்த முறையில்தான் உருவாக்குகிறார்கள். உங்களுடைய மேலான தகுதியை புறக்கணிக்காதீர்கள். உங்களை தரம் தாழ்த்தாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் மெல்லிய குரலுடன் இனிமேலும் தர்க்கம் செய்யாதீர்கள். பேருண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் சொல்ல தேவையில்லை. வாழ்க்கையை தொடருங்கள். உங்களால் முடிந்ததை கொடுத்து கொண்டிருங்கள். உண்மையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அப்படி இருந்து கொள்ளுங்கள். உண்மையில் உங்களிடமிருந்து பெறுவதற்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யார் என்பதை சொல்லுவதற்காகவே அது காத்து கொண்டிருக்கிறது. உங்களை பற்றி ஒரு முடிவெடுக்க அது காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த முறையில்தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விரும்பதே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்மை எவ்வளவு வினோதமாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். கடைசியாக நீங்கள் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும். பெருந்தன்மையும் தன் மதிப்பும் நிறைந்த உங்கள் வாழ்க்கையை மகுடமாக அணிந்து கொள்ளக்கூடிய திறனை பெறுங்கள். பெரும் புகழோடு இருங்கள். அதை நீங்கள் உங்களுக்கு கொடுங்கள், எனக்கும் கொடுங்கள். உங்களுடைய உன்னதமான தன்மையை விரிவான இந்த உலகம் பங்கிட்டு கொள்ளட்டும். இது எப்படிப்பட்ட ஒரு சவாலாக, எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சந்தர்ப்பமாக இருக்கிறது என்று உங்களால் பார்க்க முடியுமானால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எப்பொழுதுமே பரவசப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அந்த முறையில்தான் அது அர்த்தப்படுத்தப்பட்டு இருந்து வருகிறது. மேலே சொல்லப்பட்டு இருப்பவற்றை படித்துவிட்டு லூசிக்கும் சார்லஸ் பிரவுனுக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருப்பதை கேட்பது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். லூசி: சார்லஸ் பிரவுன், நீங்கள் எப்போதுமே உங்களை தாழ்வாக கருதி கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் எந்த ஒன்றையும் நன்றாக செய்ய முடியாதென நினைக்கிறீர்கள். உங்களுடைய பிரச்சனை தான் என்ன? சார்லஸ் பிரவுன்: வேறு விதமாக நான் எதை சொன்னாலும் அதை நம்பக்கூடியவர்கள் எவராவது இருப்பார்கள் என எனக்கு தெரியாது. யார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும்? லூசி: சார்லஸ் பிரவுன், அதை நம்பக்கூடிய ஒருவராக நீங்களே இருக்க வேண்டும். உங்களிடமே ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது? சார்லஸ் பிரவுன்: நீ என்ன பைத்தியமா? அதை எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்? வெளிப்படையாகவே தெரிகிறது. சார்லஸ் பிரவுன்: என்னுடைய கட்டுரையை படிக்கவே இல்லை. நமது வாழ்க்கையை சுழற்றும் போது தன்னியல்பு மதிப்பீட்டை உயர்ந்தது தாழ்ந்தது என்ற உடன்பாட்டு எதிர்மறை கண்ணோட்டங்களின் அடிப்படையில் புகுந்து ஒரு வரைபடம் போல சுருக்கினால் அது கீழே உள்ள ஒன்றை போல இருக்கும். தாழ்நிலையில் தன்னியல்பு மதிப்பீட்டு விளைவுகள்: இலக்குகள் இல்லை, திசைகள் இல்லை, தகரும் உறவுகள், தன்னம்பிக்கையின்மை, தனிப்பட்ட முறையில் குறைந்த விளைவுகள், பொறுப்பில்லாதது, குறைந்த ஆற்றல் அளவு, ஒழுங்கில்லாதது, விளைவில்லாத நடத்தை, பயம், கோபம், பீதி, பொறாமை, துக்கம், சோம்பல். உயர்நிலையில் தன்னியல்பு மதிப்பீட்டு விளைவுகள்: திட்டவட்டமான இலக்கு, தெளிவான திசை, அர்த்தமுள்ள உறவுகள், தன்னம்பிக்கை நிறைந்தது, தனிப்பட்ட முறையில் மிகுந்த விளைவுகள், பொறுப்பு மிகுந்தது, நிறைந்த ஆற்றல் அளவு, ஒழுங்கு நிறைந்தது, விளைவு நிறைந்த நடவடிக்கை, நட்புடையது, மன்னிக்கக்கூடியது, ஏற்றுக்கொள்வது, துணை நிற்பது, சுறுசுறுப்பானது. தன்னியல்பு கட்டுப்பாட்டு தன்மை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இடம்பெற்றுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 12 கேள்விகளை நாம் எவ்வாறு அழைப்பது என்றால், அழுக்கு டஜன் என்று இதை எல்லோராலும் செய்ய முடியாது. சிலரே இதை உபயோகப்படுத்தலாம். 1. நான் ஏன் நிறைய சாப்பிடுகிறேன் அல்லது மிக குறைவாக? 2. நான் ஏன் குறைவாக உடற்பயிற்சி செய்கிறேன் அல்லது மிகவும் அதிகமாக? சார்லஸ் அட்லாஸ் தன்னுடைய இளமை காலத்தில் 98 பவுண்டு இருந்தான். 3. நான் ஏன் நிறைய மது அருந்த வேண்டும் அல்லது அப்படி இல்லாமல்? 4. நான் ஏன் என் குடும்பத்தை அதிகமாக கண்டிக்கிறேன் அல்லது அதையே கவனிப்பதில்லை? 5. நான் ஏன் அதிகமாக தூங்குகிறேன் அல்லது மிக குறைவாக? 6. நான் ஏன் அதிகமாக தொலைக்காட்சி பார்க்கிறேன் அல்லது பார்ப்பதே இல்லை? 7. நான் ஏன் அதிகமாக என்னுடைய பணியை வெறுக்கிறேன் அல்லது வேலை நேரத்தை? 8. நான் ஏன் புதிய நண்பர்களை தவிர்க்கிறேன் அல்லது புதியவர்களை நேரத்தை? 9. நான் ஏன் தொடங்கியதை எப்போதும் முடிப்பதில்லை அல்லது தொடங்காமலே இருப்பது? 10. நான் ஏன் எதையும் முக்கியமானதென கருதுவதில்லை? 11. மற்றவர்களெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள், நான் அப்படி இல்லை என்று ஏன் சிந்திக்கிறேன்? 12. நான் ஏன் வாழ்க்கையை அழுப்பூட்டும் ஒன்றாக கருதுகிறேன் அல்லது நானே அழுப்பூட்டுகிறேனா? எது உயர் தன்னிலை மதிப்பீடு என்றும் எது உயர்வான தன்னம்பிக்கை என்றும் சிந்தியுங்கள். உங்களுக்கே உரிய குறிப்பிட்ட ஒரு துறையில் அவற்றை எப்படி பயன்படுத்த முனைகிறீர்கள்? நீங்கள் எந்த வகையான பணியில் இருந்தாலும் சரி, எடுத்துக்காட்டாக ஒரு விற்பனையாளர் அல்லது வேறு பணி என்ற நிலைமையில் நீங்கள் கூடுதலான ஈடுபாட்டுடன் செயல்புரிகிறீர்கள் என்றால் கீழ்வரும் 10 முக்கியமான லாபகர அம்சங்களை கவனியுங்கள்.
தொலைபேசி கூடுதலான வகையில் பயன்படுத்தலாம். இனிமையான குரலில் மென்மையாக அழைக்கலாம். கூடுதலான வகையில் வேகமாக விற்பனை செய்யலாம். சிக்கலான வாடிக்கையாளர்களை திறமையாக கையாளலாம். மறுப்பு தெரிவிக்கும் போது கூடுதலான இங்கிதம் தேவை. கூடுதலான வகையில் இலக்குகளை கவனமாக அமைத்து அவற்றை சுலபமாக அடைய முனைய வேண்டும். விற்பனையை நிறுத்தும் போது நிதானம் தேவை. ஆக்கப்பூர்வமான வகையில் உறவுகளை மேம்படுத்த வேண்டும். குறைந்த மன அழுத்தமும் ஏக்கமும் அதை போலவே மற்றவையும் இருக்க பழக வேண்டும். மக்களுக்கு கூடுதலான வகையில் சேவை செய்வதை உயர்வாக நினைத்து செயல்பட வேண்டும். யாரெல்லாம் தேவை என்கிறார்களோ, உண்மையாகவே தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு மேலே சொல்லப்பட்ட பகுதிகளில் கூடுதலான முறையில் செயல்பட்டதன் விளைவாக இப்போது கூடுதலான வருவாயை எப்படி பெற முடிந்தது என்பதை கவனியுங்கள். வாரந்தோறும், மாதந்தோறும், வருடந்தோறும் மற்றும் மொத்த அளவில் பணிக்காலம் முடியும் வரை வாரந்தோறும் கூடுதலாக கிடைத்த $100 எதை அர்த்தப்படுத்துகிறது? அது வருடத்திற்கு $5000 தொடர்ந்து 35 வருட பணிக்காலம் முழுவதற்கும் $1 மில்லியன் கூடுதலாக பெறுவது எதை பொருள்படுத்துகிறது? உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வர இங்கே கொடுக்கப்படும் சில யோசனைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். 1. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் எவராவது உங்களுக்கு தொல்லை கொடுத்திருந்தால் அவரை மன்னித்து விடுங்கள். இதில் உங்களையும் சேர்த்துத்தான். மன்னிப்பது என்பது மற்ற எல்லாவித செயல்களை காட்டிலும் கடுமையானதுதான். மன்னித்து விடக்கூடிய மனோநிலையில் செயல்படும் போது உங்களுடைய மனமும் உடலும் உள் தூண்டுதல்களிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டு அதே சமயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பும் இலக்கை நோக்கி முன்னேறச் செய்யும். இந்த அறிவுரையை ஆஸ்கார் வைல்டு வழங்கினார். அதை நான் மிகவும் மதிக்கிறேன். அயர்லாந்து நாட்டு கவிஞரும் நாடகாசிரியருமான அவர், உன்னுடைய எதிரிகளை எப்போதும் மன்னித்துக் கொண்டே இரு. அதை காட்டிலும் வேறு எதுவும் அவர்களை எரிச்சலூட்டி அவமானப்படுத்துவதில்லை. 2. இன்றைய உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளின் போது வெளியுலக உண்மைகளை அல்லது மற்றவர்களை குறை கூறி திட்டுவதை நிறுத்திவிடு. அர்த்தமற்ற மாற்றங்களும் முன்னேற்றமும் உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது வெளியே உள்ளவை பற்றி கவனம் செலுத்த தேவையில்லை. விரும்பினாலும் கூட இந்த உலகம் இன்னும் மேலான நிலைக்கு உயர தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை உங்களுக்குள் மட்டும் நிகழ்த்த முடியும். 3. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு நீங்களே பொறுப்பாளி என்பதையும், உங்களுடைய சூழ்நிலைமைகள் உங்களுடைய பொறுப்பில் மட்டுமே இருக்கிறது என்பதையும் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய எதிர்காலம் என்னுடைய கைகளில்தான் இருக்கிறது. நானே அதற்கு பொறுப்பாளி. அந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். 4. இந்த நிமிடம் வரை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா நிகழ்வுகளும் நன்மையும் தீமையும் ஏதேனும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு காரணத்தால் நிகழ்ந்தவை என்றும், எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அவை பயன் தரும் என்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். நடந்தவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கள். இதற்கு மாற்று என்பது நீங்கள் எங்கே சரியாக நிற்கிறீர்களோ அங்கேயே இருக்கிறது. 5. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பயன்கள் வழியில் கிடைப்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைந்துள்ள பயன்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். அவை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றனவா? அந்த பயன்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுமா? எவ்வளவு மோசமாக நீங்கள் அவற்றை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? நீங்கள் அவற்றை மாற்றிக்கொள்ள விரும்பினால் நீங்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாக வேண்டும். நீங்கள் எதை அவசியமாக செய்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்ய நீங்கள் தீவிரமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளல். மனிதனின் பரிணாம வரலாற்றில் தோல்வி என்ற பாத்திரம் எப்படி செயல்பட்டது என்பதை காணும் ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இன்று நம்முடைய பூகோளத்தை சுற்றி வரும் மனித இனம் இந்த நிலையை அடைவதற்கு முன்பு எத்தனை சோதனைகளை கடந்து வந்திருக்கிறது. அழிந்து போன மற்ற எத்தனையோ உயிரினங்களை வென்று தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற ஆதி வகையின் வழித்தோன்றல்களே. அன்றாட வாழ்க்கையில் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட மனிதன் எதிர்கொண்ட சில சவால்களை இங்கு கவனிப்போம். வறட்சியும் நோயும், தட்பவெப்பநிலை, தலைகீழ் மாற்றங்கள், கொடூரமான ஆதிவாசிகள், பயங்கரமான கொடிய விலங்குகள், மற்றவை யாவும் தோல்வியடைய நாம் மட்டும் நம்மை காத்துக்கொண்டே வளர்ந்தோம். பொருத்தமானவற்றை தேடிக்கொள்ளும் திறன், அடர்ந்த ரோமத்தினால் ஆடையின் இதழ், தங்கிக் கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் இருப்பிடம் அமைத்தல், கண்டுபிடிப்புகள், எலும்புகளிலிருந்தும் பாறைகளிலிருந்தும் தமக்கு தேவையான கைப்பொருள்களையும் ஆயுதங்களையும் செய்தல், சோதனை செய்தல், உண்பதற்கேற்றவற்றை பயிர் செய்யவும் தீயை பயன்படுத்தவும்.
தொடர்பு வைத்தல். தொடர்பு கொள்வதற்காக உருவ படங்களையும் சைகைகளையும் பயன்படுத்தல். மற்றவர்கள் தங்களோடு சேர்ந்து கொண்டு கூட்டாக வாழ அவர்களை தூண்டுவது. அப்படிப்பட்ட குழுதான் இவற்றையும் மற்றவற்றையும் கண்டறிந்து அவற்றை கொண்டு தமக்கு ஏற்பட்ட தடைகளை தகர்த்து வாழ்ந்து வருகிறது. அதனுடைய அங்கத்தினர்கள் தங்களுடைய சோதனை முயற்சிகளாலும் தவறுகளாலும் கண்டுபிடித்தவைகளை நடைமுறைப்படுத்தி பார்த்தார்கள். அதைத்தான் நான் இயற்கையான வெற்றி சூத்திரம், நேச்சுரல் சக்சஸ் ஃபார்முலா என்று குறிப்பிடுகிறேன். அதுவேதான் இன்று வரைக்கும் இருந்து வருகிறது. 1. நீ எதை விரும்புகிறாயோ அதை தீர்மானித்துக்கொள். 2. அதற்கான செயலை துவங்கு. 3. உன்னுடைய செயலுக்கான விளைவுகளை மதிப்பிட்டுக்கொள். எது சரியானதாக இருந்தது, எது சரியாக இல்லை. 4. அணுகுமுறையை மாற்றிக்கொள். 5. தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இரு. அதே சமயத்தில் விரும்பிய விதத்தில் விளைவுகள் நிகழ்கின்றனவா என்று கண்டுகொள். சின்னஞ்சிறு வயதில் நாம் இருக்கும்போது நடக்க, பேச, உண்ண, உடை அணிய, படிக்க, எழுத அல்லது சைக்கிள் ஓட்ட விரும்பிய பொழுது நீங்களும் நானும் இயல்பாக என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என்பதை கவனியுங்கள். நம்முடைய 5வது வயதில் மேலும் எத்தனையோ செய்ய தெரிந்து கொண்டோம் அல்லது இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த 5 நடவடிக்கைகளையும் நமக்கு யாரேனும் கற்றுக் கொடுத்தார்களா? உண்மையில் அப்படி இல்லை. அவற்றை நாம் நம்முடைய இயற்கையான உள் தூண்டுதலினாலேயே தெரிந்து கொண்டோம். ஏனென்றால் அது நம்முடைய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவே இருந்து வருகிறது. வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட வரலாற்று சூழலில் அதுவும் ஒரு பகுதி. இதிலிருந்து தெளிவாக ஒன்றை நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டோம். சாதனைக்கான ஒரு நடைமுறையில் மிக முக்கியமான, மிக அவசியமான ஒன்றாக இருந்து வருகிறது தோல்வியே. நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் எதையெல்லாம் நல்ல முறையில் செய்து முடிக்க விரும்புகிறோமோ அதையெல்லாம் வெற்றிகரமாக அந்தந்த நிலைமைகளில் செய்து முடிக்க முடியும். நம்முடைய இனத்தின் பரிணாம வளர்ச்சியிலிருந்து இயல்பான வெற்றிக்கான சூத்திரம் ஒன்று இருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. நாம் உயிர் வாழ்வதற்காகவே நமது உள்ளார்ந்த உணர்வில் அடங்கியுள்ள ஒரு நனவு மன அறிவாக அது இருக்கிறது. அப்படியானால் இளம் வயதில் நம்முடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க பயன்படுத்திய அந்த சூத்திரத்தை முதுமையில் நாம் ஏன் நிறுத்தி விடுகிறோம்? அது இதனால்தானோ? 1. தோல்வியை பற்றிய பயம். தோல்விகளால் ஏற்கனவே அனுபவித்த வேதனையை இனிமேலும் அனுபவிக்க விரும்பவில்லை. 2. வெற்றியை பற்றிய பயம். இப்போது நான் என்னையே பார்த்து கொள்ளும் நல்ல நிலைமையில் இனி ஒரு வெற்றி அதை போல கிடைக்குமா என்கின்ற பயம். 3. நம்முடைய முழுமையான வலிமையை இதுவரை சரியாக பயன்படுத்தவில்லை என்பதற்காக நமது நனவு மனம் நம்மையே தண்டிக்க விரும்புவது. நான் சிறப்பாக செய்வேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இவை யாவும் நம்முடைய தாழ்வான தன்னியல்பு மதிப்பீட்டை நினைவுபடுத்துகின்றன. போதுமான அளவுக்கு நாம் நம்மை மதிப்பீடு செய்யவில்லை. மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மகிழ்ச்சியை பெறுவதற்கோ அல்லது துன்பத்தை தவிர்ப்பதற்கோ தான். மகிழ்ச்சியை தேடி அலையும் போது துன்பத்திற்கான சாத்தியப்பாடுகள் அதிக அளவில் இருப்பதாக தோல்வியை பற்றிய மறுப்பு பற்றி அல்லது ஒரு வகையான மன தவிப்பு உணர்ந்து மகிழ்ச்சியும் துன்பமும் இல்லாத நிலைமைக்கு திரும்பி விடுகிறோம். வேறு வகையில் சொல்லுவதனால் மிகுந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று இல்லை என்பதைப் போலவே மிகுந்த அளவுக்கு துன்பத்தை தரக்கூடியதும் இல்லை. வசதியான ஒரு சூழலில் அதற்கு பொருத்தமாக இருந்துவிடவே நாம் விரும்புகிறோம். வளர்ச்சி என்ற வார்த்தையில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது. ஏனென்றால் நாம் வளர்ச்சி அடைந்து விட்ட நிலைமையில் புதியன கற்றுக்கொள்வதில் குறைந்த அளவுக்கு வலிமையுடையவர்களாக இருக்கிறோம். அதை போலவே புதியன விரும்புவது, புதியன செய்தில் சுணக்கம் காட்டுகிறோம். மாற்றுதான் என்ன? சிறு குழந்தையாக இருந்த காலத்தில் வளர்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் நனவு மன இயக்கத்தால் செய்த முயற்சிகளை மன இயக்கத்தால் செய்வதே அதற்கு சரியான மாற்று. அதை செய்து முடிப்பதற்கு நாம் மிகுந்த கவனத்தோடு தன்னியல்பு உணர்வோடு செய்யப்பட வேண்டும். நான் யார்? இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு விடை சொல்லும் நிலைமையில் நாம் மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய தன்னியல்பு தன்மையை வியக்கத்தக்க அளவில் வளர்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் மதிப்பீடு செய்து நம்முடைய உயர்ந்த நிலைமையை உணரச் செய்ய வேண்டும். நெருப்பில் உங்களையே நீங்கள் இட்டு கொள்ளுங்கள். மார்க் ஹக்ஸ். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள மார்க்கின் வீட்டிற்கு மரணம் வந்த போது அவருக்கு வயது 18. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையின் போக்கை அது மாற்றி அமைத்து விட்டது. அந்த கதை சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. குழந்தைகளை பெற்ற பிறகும் மார்க்கின் தாயார் தாம் 35 பவுண்டுகள் எடை கூடியிருப்பதை கண்டாள். அவள் தன்னுடைய எடையை குறைத்து தனது பழைய தோற்றத்தை அடைய விரும்பினாள். அவருடைய தாயார் ஒரு மருத்துவரின் உதவியை நாடினாள்.
விரும்பியபடி நல்ல விளைவை தரக்கூடிய வகையில் அவரும் நிறைய மாத்திரைகளை அவளுக்கு கொடுத்தார். எதிர்பாராத விதத்தில் மோசமான நிலைமை ஏற்பட்டது. அவள் மனநோயாலும் தூக்கமின்மையாலும் துன்பப்பட்டாள். அதை சரிகட்ட மருத்துவர் அவளுக்கு தூக்க மாத்திரைகளை தந்தார். விரைவிலேயே அவள் அதற்கு அடிமையாகி தொடர்ந்து மோசமான நிலைமைக்கு உள்ளானாள். அவள் தன்னுடைய 36வது வயதில் இறந்துவிட்டாள். அதற்கு பிறகு மார்க் தன்னுடைய பாட்டனார் வீட்டிற்கு சென்று வாழ வேண்டியதாயிற்று. அவர் தன்னுடைய 9வது வகுப்பு படிப்பை முடித்து கொண்டு பள்ளியை விட்டு விலகினார். அவர் தன்னுடைய தாயாரின் துன்பங்களை கண்டதன் காரணமாக தன்னுடைய உணவு சம்பந்தப்பட்ட வகையில் மிகவும் கவனம் செலுத்தி வந்தார். ஆனால் உண்மையிலேயே அவை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. இந்த துறையில் தனித்துவம் பெற்ற பல நிறுவனங்களில் அவர் பணிபுரிய தொடங்கினார். ஆனாலும் அவர்களுடைய பொருள்கள் போதுமான அளவுக்கு பயன் தராது என்றும் கேள்விக்குரியது என்றும் அவர் நினைத்தார். உடல் நலத்திற்கான உணவு தொழில் பற்றிய விவரங்களை அறிய தனது சொந்த முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். விரைவிலேயே நாசா நிறுவனத்தின் தரமான உணவு உற்பத்தி நிறுவனம் பல வகையான உயர்தர பொருள்களை தயாரிப்பதை கண்டறிந்தார். அந்த நிறுவனம் அப்பல்லோ விண்வெளி பயணிகளுக்கு உணவு தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் என்பதையும் அறிந்தார். அதே சமயத்தில் அவர் மூலிகை மருத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு வல்லுநராக உருவானார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த மூலிகைகள் சீனாவில் பயன்படுத்தப்பட்டு வந்தன. இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு 1980 லாஸ் ஏஞ்சல்ஸில் ஹெர்பலிக் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பை நிறுவினார். அவருடைய தாயாருக்கு தேவைப்பட்ட மூலிகைகளை குறித்து அவர் விரும்பியபடி கிடைத்தவர்களை வைத்துக்கொண்டு அவற்றை தனித்தனிமை பெற்றார். முதல் ஆண்டிலேயே அந்த மருந்தின் விற்பனை $2 மில்லியன் ஆகிவிட்டது. இன்றைக்கு அந்த நிறுவனம் 5 லட்சம் விநியோகஸ்தர்களை கொண்டு உலகில் 25 நாடுகளுக்கும் மேல் விற்பனையை செய்கிறது. இப்போதைய விற்பனை $1 பில்லியன். மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய பங்களிப்புகளின் மூலமாக உங்களை நீங்களே வித்தியாசப்படுத்திக் கொள்ளலாம். மார்க் ஹக்கின்ஸ் அப்படிப்பட்ட மாறுபட்ட தன்மையை நிறுவினார். அவர் மிகப்பெரிய கனவுகளை காண கனவு கண்டார். அவருடைய வாழ்க்கையில் அவரே தன்னை நெருப்பில் இட்டு கொண்டார். தொடரும். ஓம்.